ஓகே, நாம இந்த வீடியோ டியூட்டோரியல்ல கிராம உத்தியோகத்தர் சேவை தரம் 3ற்கு உரிய வினைத்திறன்காண் தடை தாண்டல் பரீட்சை நிகழ்நிலை விண்ணப்ப படிவங்களை எவ்வாறு நாங்கள் ஆன்லைன் மூலமாக அதை நாங்கள் அப்ளை பண்ணுறன்ற விடயத்தை தான் நான் இதில் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதை உங்களுக்கு செய்வேன். இதில் நான் உங்களுடைய ஒரு கிராம உத்தியோகத்தருக்குரிய ஒரு விண்ணப்ப படிவத்தை ரியலாக நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். அதாவது முதல் தடவை விண்ணப்பம் இபி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண உள்ள ஒரு கிராம உத்தியோகத்தினுடைய விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு நிரப்பி நாங்கள் அதை அனுப்புவது என்ற தொடர்பாகத்தான் நான் இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட், அந்த அடிப்படையில் முதலாவதாக நீங்கள் உங்களுடைய கணனிக்குரிய இணைய இணைப்பு உங்களுக்கு இருக்க வேணும். நெட்வொர்க் கனெக்ஷன் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதோட பொருத்தமான ஒரு கணனியில நீங்கள் இருந்து கொள்ளுங்க. நீங்க தேவைன்னா மொபைல் போன் மூலமாகவும் இதை நீங்கள் செய்யலாம். எல்லாமே ஒரே முறைதான். இதுல நான் செய்வது போலவே நீங்கள் அதை ஃபாலோ அப் பண்ணீர்களாக இருந்தால் நீங்களும் இலகுவாக இதை நீங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பிக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் உங்களோட கணனியில ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த கணனியில இருக்கிற கூகுள் குரோம் என்ற வெப் ப்ரௌசரை நான் எடுக்கிறேன். ஆல்ரெடி நான் இதுல உங்களோட கெசட் நோட்டிபிகேஷன் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களோட தேவைக்காக நீங்க ஒரு வெப் ப்ரௌசர் எடுங்க. அதில் நார்மலாக நீங்கள் கூகுளுக்குள்ளே போங்க. உங்களுக்கு இலகுவா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக அப்படி சர்ச் பண்ணுவீங்களோ அதற்குரிய மாதிரி நான் சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் ரைட், நார்மலாக எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய வலைத்தள முகவரி உங்களுக்கு காட்சியளிக்கும். முதலாவதாக இருக்கிறது doonets.lk இந்த வலைத்தள முகவரி. இந்த வலைத்தள முகவரி உங்களுக்கு காட்சியளிக்கும். இந்த எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுடைய வலைத்தள முகவரியை நீங்கள் கிளிக் செய்கின்ற போது அந்த பரீட்சை திணைக்களத்துக்குரிய வலைத்தளம் உங்களுக்கு திரையிலே காண்பிக்கப்படும். இங்க பார்த்தீர்களாக இருந்தால் இது பரீட்சை திணைக்கள இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய வலைத்தள முகவரி. இந்த வலைத்தள முகவரிக்கு சென்றுதான் நீங்கள் உங்களுக்குரிய விண்ணப்ப படிவங்களை நீங்கள் அனுப்பிக்கொள்ள முடியும். இந்த வலைத்தள முகவரி தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேணும். உங்களுடைய இபி எக்ஸாமுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ், ஏனைய பாடசாலை மாணவர்களுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ், ரிசல்ட்ஸ் சகலதுமே இந்த வலைத்தளம் மூலமாகத்தான் பிரசுரிக்கப்படும். நீங்கள் ஏதாவது சாம்பிள் தேவைண்டா கூட இதுல போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல நீங்க பாஸ் பேப்பருக்குள்ள போனீங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸாமோட சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர்ஸ்கள் எல்லாம், பழைய பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இதுல நாங்கள் இப்படி கொஞ்சம் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரைட், சரியோ, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லப்படுற இந்த மஞ்சள் கலர்ல காட்டப்பட்டிருக்கிற இந்த இருக்கிற லிங்கை நீங்க கிளிக் செய்ய வேண்டும். ஆகவே இந்த லிங்கை நீங்க கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கான நீங்கள் பரீட்சையில் விண்ணப்பிப்பதற்கான ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு முகப்பு ஒன்று காட்சி அளிக்கப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 3 ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் காலிங் சிஸ்டம் என்று சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று செய்திருக்கிறார்கள். இதுல அப்ளை ஃபார் எக்ஸாம் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன், கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், எடிட் ஆர் சப்மிட் என்று சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கு. இது மூன்றும் என்னன்றதை முதல் வாசிச்சு கொள்ளுங்கள். முதலாவது அப்ளை ஃபார் எக்ஸாம் என்று சொன்னா பாருங்க, விண்ணப்பிக்கத்தக்க பரீட்சையின் பட்டியலை பார்த்துக் கொள்வதற்கும் குறித்த பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கும். ஆகவே நீங்கள் புதிதாக நீங்க பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்க போக வேண்டிய இடம் அப்ளை ஃபார் எக்ஸாம் என்ற இந்த பகுதி. அடுத்தது பாருங்க, கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட். இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் என்றதை பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல தபால் காரியாலயம் அல்லது இலங்கை வங்கியில் மூலம் கொடுப்பனவை செய்த பின்னர் முன்னோக்கி செய்தல நீங்க முதல் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்ப இயலாது. அந்த ஃபார்மை நீங்க என்ன பண்ணணும் சொன்னா அந்த ஃபார்முக்குரிய பேமெண்ட் செய்ய வேணுமாக இருந்தால் அந்த பேமெண்ட்டை செய்யணும். பேமெண்ட்டை செய்யறதுக்கு திரும்ப நீங்க இங்க வரணும். இங்க கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்க்குள்ள வந்துதான் திரும்ப பேமெண்ட் செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல சில அந்த சப்மிட் அண்ட் எடிட் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எடிட் சப்மிட் செய்யப்படாத விண்ணப்ப படிவங்களை நீங்க நிரப்பிக்கொண்டு இன்றைக்கே நீங்க அப்ளை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதை சேவ் பண்ணி வைக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு பிறகு நீங்க ஆறுதெல்லாம் பேமெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு நீங்க அனுப்பலாம். அதுக்காக எக்ஸாம் டேட் எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் அனுப்பப்படாது. ஆகவே அந்த க்ளோசிங் டேட்டுக்கு முதல் நீங்க என்ன அதை அனுப்பணும். இதை நீங்க சேவ் பண்ணி வச்ச விண்ணப்ப படிவங்களை இங்க போய் திரும்ப நீங்க எடிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது 3 ஆப்ஷனும் இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில முதலாவது நாங்க இதுக்குள்ள போறோம். அப்ளை ஃபார் எக்ஸாம் இதுக்குள்ள போங்க. நீங்க அப்ளை ஃபார் எக்ஸாம்ன்றதுக்குள்ள போங்க. இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா என்னென்ன பரீட்சைகளுக்கெல்லாம் விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கோ அந்த பரீட்சைகளுக்குரிய சகல இதுக்கும் உங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்கும். என்னென்ன பரீட்சைகளுக்குரிய விண்ணப்பங்கள் எல்லாம் கோரப்பட்டிருக்கோ எல்லா பரீட்சைகளுக்கும் உரிய லிங்கும் இதுல தரப்பட்டிருக்கு. இதுல இறுதியாக இருப்பதுதான் உங்களுடைய
கிராம உத்தியோகத்தர்களுக்குரிய தரம் 3 கிராம உத்தியோகத்தர்களுக்குரிய EB எக்ஸாமுக்குரிய ரைட் விண்ணப்ப படிவ லிங்க். Right, effective bar examination for grade 3 officers of the Sri Lanka Grama Niladhari Service 2026. Right, சரி இதுல பாப்போம் நாங்க. ரைட், இதுல 16 February வரைக்கும் இது ஆக்டிவ், அதாவது இருக்கும் ஆக்டிவ்ல 9 PM வரைக்கும். அதுக்கு பிறகு ஆக்டிவ்ல இருக்காது. சரியோ? ஆகவே February மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் இதை விண்ணப்பங்களை அனுப்ப முடியும். அதற்கு பின்னர் நீங்கள் அனுப்ப முடியாது. அதாவது இந்த லிங்க் உங்களுக்கு வேலை செய்யாது. இதுல நாம 3 ஆப்ஷன் இருக்கு. கெசெட் இருக்கு. அந்த கெசெட் ஆல்ரெடி நான் இங்க உங்களுக்கு தமிழ்ல எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கெசெட் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் தமிழ்ல எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இது நிரப்புற நேரம் டவுட்ன்றதை பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சிங்களத்திலாம் போட்டிருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தரத்துக்கு தான் நான் இந்த வீடியோ செய்யறேன் உங்களுக்கு. ஆகவே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதாவது சிங்கள மீடியத்துல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இந்த ஃபார்மை நீங்க நிரப்புறன்ற சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த தந்திருக்கிறாங்க. சரியா? ரைட், இப்ப நாம பார்ப்போம். இதுல நான் அப்ளை என்றதுக்குள்ள போறேன். நீங்க முதல் தடவை நீங்கள் அப்ளை பண்றதுக்கு நீங்க அப்ளை என்ற இந்த மெரூன் கலர்ல இருக்கிற இந்த டேக்கை நீங்க கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணா உங்களோட அப்ளிகேஷனுடைய NIC நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் 3 கேட்கும். அப்ப ஆகவே உங்களுக்கு கட்டாயம் என்ன இருக்கணும்? NIC நம்பர் எல்லாருக்கும் இருக்கும், மொபைல் நம்பரும் இருக்கும், இமெயில் ஐடி கட்டாயம் வேணும். ஆகவே ஒரு இமெயில் ஐடி ஒன்று முதல் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி ரைட், ஒரு இமெயில் ஐடி ஒன்று இருந்தா தான் நீங்க அங்கால என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். ஆனா அது ஒரு இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்ன சொன்னா மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்தாலும் அது எடுக்கும். ரைட், எடுக்கும். ஆனா இல்லைன்னு இருக்காம நீங்க ஒரு இமெயில் ஐடி ஒன்றை கிரியேட் பண்ணியே நீங்க அதில் கொடுங்க. சரியா? ஆகவே மின்னஞ்சல் முகவரி ஒன்றை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்றது உங்களுக்கும் நல்ல. சரி, இப்ப நான் ஒரு அப்ளிகேண்டனுடைய NIC நம்பரை கொடுக்க போறேன். பாப்போம். 97 15 ரைட். ஓகே, நான் ஒரு NIC நம்பர் கொடுக்குறேன். அடுத்து நான் அப்ளிகேண்டனுடைய ஒரு ஃபோன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் ஏதோ அந்த நம்பரை கட்டாயம் நீங்க கொடுக்குற ஃபோன் நம்பர் ஃபோன் கையில இருக்கணும். ஏன் உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு OTP ஒன்று சொல்லி ஒரு OTP ஒன்று வரும். சரியா? ரைட், சரியோ அந்த OTP ஒன்று வரும். நம்பர் சரியான்னு சொல்லி இருக்கா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், நம்பர் சரியான்னு சொன்னா நீங்க ரைட் சைபரோட சேர்த்து தான் நீங்க அடிக்கணும் நம்பரை. இமெயில் அட்ரஸ், ரைட், மின்னஞ்சல் முகவரி இருந்தா அந்த மின்னஞ்சல் முகவரியை கொடுங்க. மின்னஞ்சல் முகவரி சரியாக நாம டைப் பண்ணணும். ரைட், சரியா? எழுத்து பிழைகள் வரக்கூடாது. ரைட், இப்ப நான் மின்னஞ்சல் முகவரி ஒன்று நான் இதுல தட்டச்சு செஞ்சுட்டேன். இப்ப என்ன நடக்கும்னா இது கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐ அக்ரி வித் த டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, இதை கட்டாயம் டிக் பண்ணணும். டிக் பண்ணா தான் உங்களுக்கு அங்கால போகக்கூடியமா இருக்கும், இல்லாட்டி போகாது. அது மட்டும் இல்ல, கீழுக்கு ஐ எம் நாட் ரோபோட் இருக்குல்ல, அந்த லிங்கை நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், அதை நீங்க கிளிக் பண்ண வேணும். ஆகவே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ரைட் இந்த அப்ளிகண்ட் NIC நம்பர், அப்ளிகண்டுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, கீழுக்கு அந்த 2 டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் இருக்கு, அது செக் பாக்ஸ் சொல்ற அந்த 2 செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் பண்ணணும். அவ்வாறு நெக்ஸ்ட் பண்ற நேரம் உங்களோட மொபைல் போனுக்கு ஒரு OTP வரும். அதே டைம்ல நீங்க கொடுத்த இமெயிலுக்கும் ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை நீங்க இதுல பார்த்து என்ன செய்யணும், நீங்க இதுல நீங்க கவனமாக என்டர் பண்ண வேணும். அப்படி OTP நம்பர் உங்களுக்கு வரலன்னு சொன்னா நீங்க இதுல ரீசெண்ட் OTP என்றதை கொடுத்தா திரும்ப வரும். சரியா? ரைட், ஓகே. இப்ப பாப்போம் நாங்க OTP-ய 1642. ஓகே, சப்மிட் பண்ணுவோம். இன்கரெக்ட் தான் வருது. again ஒன்று வந்து திரும்ப ஒன்று வந்து பாப்போம். ரைட், இந்த OTP-ய கவனமா நீங்க பார்த்து
உங்களோட இங்க கேட்கப்படுற அந்த கொலத்துக்குள்ள சரியா டைப் பண்ணணும். கேபிட்டல்ல வந்தா கேபிட்டல் அநேகமா நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அந்த பிரச்சனை வராது. கவனமா டைப் பண்ணணும். காரணம் என்னன்னு சொன்னா டைம் ஆனாலோ அல்லது இன்கரெக்டா பிழையா டைப் பண்ணாலோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. சரியோ, சில போனுகள்ல ஓடிபி வாரது கவரேஜ் ப்ராப்ளங்கள் இருக்கலாம். ஆகவே அதை கொஞ்சம் அந்த ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்க டைப் பண்ணணும். ரைட், இப்போ நாங்க ஃபார்மை நாங்க செய்வோம். இதுல வந்து 2 விஷயம் தான் இருக்குது. உங்களுக்கு பெருசா ஃபார்முலா ஒன்றுமே இல்லை. ஒன்று உங்களோட மீடியம், இந்த டவுன் சப்ஜெக்ட் செலக்ட் பண்றோம். அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், இது ரெண்டும் தான். மேல சர்வ் இருக்கு, சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் சொல்லி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. வேற ஒன்றுமே அதுல இல்ல. இதுல அப்ளிகேஷன் நிரப்பக்குள்ள கட்டாயம் கேபிட்டல் லெட்டர்ல நீங்க நிரப்ப வேணும். ஆகவே கீபோர்ட்ல இருக்கிற கேப்ஸ்லாக் கீயை நீங்க பிரஸ் பண்ணி விடுங்க. கேப்ஸ்லாக்கை பிரஸ் பண்ணி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கேபிட்டல்லையே உங்களுக்கு டைப் ஆகும். ஆகவே கவனம், எழுத்துக்கள் எல்லாமே வந்து கேபிட்டல் பேர் எழுத்துக்களாக கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நீங்க டைப் பண்ண வேணும். சரி, நாங்க பார்ப்போம். இப்ப இதுல மீடியம் முதலாவது நீங்க மாறி கொடுத்துடக்கூடா. சிங்கள மீடியம்டா சிங்களம், நான் போடுற எல்லாமே தமிழ் மீடியம் ஆக்களுக்குரியதானே. ஆகவே நீங்க தமிழ் மீடியம் என்ற ஆப்ஷன் நீங்க இதுல கிளிக் பண்ணிடணும். ரைட், சரி, ஓகே. நீங்க சிங்களம் ஒன்று கொடுத்தா உங்களுக்கு சிங்களத்துல தான் திரும்ப பேப்பர் வரும். சரி, அடுத்தது பார்ப்போம். நாங்கள் இந்த அறிக்கிறதுல முதலாவது ஆப்ஷன் வந்து உங்களோட எக்ஸாம் சென்டர், உங்களோட எக்ஸாம் சென்டரை நீங்க செலக்ட் பண்றதுக்கு 2 சாய்ஸ் தந்திருக்கிறாங்க. அந்த முதலாவது சாய்ஸ் தான் மேக்சிமம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற இடமாக இருக்கும். ஒருவேளை குறிப்பிட்ட அளவு பரீட்சார்த்திகள் அந்த குறித்த சென்டருக்கு அப்ளை பண்ணாத பட்சத்துல 2வது ஆப்ஷனாக வழங்கப்பட்டிருக்கிற சென்டர்ல உங்களுக்கு நடக்கும் பரீட்சை. ஆகவே முதலாவது சென்டரை கொடுக்கறத கவனமா கொடுக்கணும். அங்கதான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ரைட், சரி. இதுல எல்லாம் இல்ல, எந்தெந்த சென்டர்ன்றது உங்களுக்கு உங்களோட ஏற்கனவே இதுல வழங்கப்பட்டிருக்கும். அங்க உங்களோட கெசட் நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த சென்டர்ஸ் என்னன்ற விஷயங்கள் இந்த தமிழ் கெசட்ல இருக்கு பாருங்க. ரைட், அட்டவணை இலக்கம் 1ல பரீட்சை நடைபெறும் நகரங்கள் நகர இலக்கம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வழியால ஆட்டோமேட்டிக்காக நகர இலக்கம் எல்லாம் இதுல வரும். நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஸோ கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, குருநாகல், அனுராதபுரம், பதுளை, ரத்தினபுரி, இது அவ்வளவு நகரங்கள்லையும் மட்டும்தான் பரீட்சைகள் நடைபெறும். ரைட், ஒருவேளை நீங்க அம்பாறை மாவட்டமாக இருந்தால் அம்பாறை மாவட்டத்துல பரீட்சை நடைபெறாது. நீங்கள் அருகில் உள்ள ஒரு மாவட்டத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ரைட், ஆகவே இதுல எதை நீங்க தெரிவு செய்யணும்ன்றதை தான் நீங்க தீர்மானிக்க வேணும். ரைட், ஆகவே இவ்வளவு இந்த 9 நகரங்கள்லையும் தான் பரீட்சை நடைபெறும். எனவே நாங்க முதலாவது பார்ப்போம். நாங்கள் இதுல நான் மட்டக்களப்பை கொடுக்குறேன், பெட்டிக்கணும். ரைட், இந்த முதலாவது சாய்ஸ் வந்து பெட்டிக்கணும். சரியோ, ரைட், அது ஆட்டோமேட்டிக்கா நம்பரோட இதுல அட்டாச் ஆயிடும். 2வது சாய்ஸ், ஒருவேளை மட்டக்களப்புல அந்த எக்ஸாம் நடக்காத பட்சத்துல 2வது சாய்ஸ் வந்து நான் எதை கொடுக்க போறேன், இதுல கேண்டி, குருநாகல், அனுராதபுரம், பல்லூர், ரத்னபுரி இல்லாம நான் கேண்டியை கொடுக்குறேன். ரைட், சரியோ, நான் கேண்டியை கொடுக்குறேன். 2வது கேண்டியில ஓகே என்று நான் கேண்டியை கொடுக்குறேன். ரைட், சரி. இப்ப நாம கீழே போவோம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னு பார்ப்போம் நாங்கள். ரைட், அடுத்தது உங்களோட பாடம், என்ன பாடத்துக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இந்த இடத்துல கவனம், சில நேரம் செகண்ட் டைம் அப்ளை பண்றார்கள். ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து சில 2 பாடம் பாஸ் பண்ணிப்பீங்க, ஒரு பாடம் ஃபெயிலா இருக்கும். அப்படியானாக்கள் அந்த குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் நீங்க கிளிக் பண்ணணும், 3ஐயும் கிளிக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் போடுறாக்கள் அநேகமாக 3ஐயும் டிக் பண்ணுவீங்க. சிலர் ஃபர்ஸ்ட் டைமே நான் 3ஐயும் போடல, எனக்கு கஷ்டம், நான் 2 சப்ஜெக்ட்டுக்கு தான் போட போறேன், 2க்கு போடலாம். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் போட்டு எழுதலாம். அடுத்த தரம் ஈவி ஹோல்ட் பண்ணக்குள்ள மிச்ச 2ஐயும் போட்டு எழுதலாம். அது உங்களோட வசதியை பொறுத்தது. அநேகமாக ஃபர்ஸ்ட் டைம்லயே 3 பாடத்தை நீங்க பாஸ் பண்ணிட்டு போறது புத்திசாலித்தனம் என்ன. ஆகவே ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றாக்கள், முதல் தடவை நீங்க அப்ளிகேஷன் போடுற இந்த புதுசாக என்டர் பண்ண கிராம உத்தியோகத்தர்கள், நீங்க முதலாவது உங்களோட ஆஃபீஸ் மெத்தடாலஜி அண்ட் அக்கௌண்டிங், அடுத்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் நாலேஜ், அடுத்த கம்ப்யூட்டர் ரிட்டன் டெஸ்ட், இது 3ஐயும் நீங்க கட்டாயம் திக் பண்ணணும். இதுல ஏதாவது ஒன்று திக் பண்ணாவிட்டால் அதுக்கு உங்களுக்குரிய பரீட்சை நடைபெறாது, அதுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வராது. சரியோ, எல்லாரும் 3 பாடம் எழுதுவாங்க, நீங்க மட்டும் 1 பாடம் 2 பாடம் எழுத வேண்டி வரும். ஆகவே கவனமாக இதை நீங்க என்ன செஞ்சிடணும், கிளிக் பண்ணிட வேணும். அடுத்தது நாங்க பார்ப்போம். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு செக்ஷன் முடிஞ்சு. இந்த 2வது ஃபார்ம், இந்த ஃபார்மோட உங்களுக்கு முடியுது, அவ்வளவு தான், 2 ஃபார்ம் தான். இதுல முதலாவது பாருங்க, ரைட், நேம் இன் ஃபுல் இன் பிளாக் கேபிட்டல் லெட்டர்ஸ், கட்டாயம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும்.
ரைட் எப்படி எழுதணும் சொல்லி சொன்னால் ரைட் சரியா நேம் இன் ஃபுல் நேம் எல்லாம் தந்தையினுடைய பேரோட முழு பேரை நீங்க என்ன செய்யணும் டைப் பண்ண வேணும் ரைட் நான் இதுல டைப் பண்றேன் பாப்போம் கேபிட்டல் இல்லையா ஒரு இடைவெளி விட்டு இப்ப தந்தையினுடைய பேரை டைப் பண்ணிட்டு ஒரு இடைவெளி விட்டு உங்களோட பேர் டைப் பண்ணி முடிஞ்சா ரைட் செக் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா ரைட் சில நேரங்கள்ல சிலர் பேரே வந்து 2 துண்டா வரும் சரியா மதன ரூபன் என்று சொல்லி எழுதுறாங்களுக்கு மதன ஒரு இடைவெளி ரூபன் அப்படியே டைப் பண்ணுங்க மதன ஒரு இடைவெளி ரூபன் இல்ல நீங்க ஒண்டா எழுதி பழக்கப்பட்டா ஒண்டா எழுதுங்க கவனம் உங்களோட பேருக்கும் உங்களுடைய தந்தையினுடைய பேருக்கும் இடையில இடைவெளி ஒன்று கட்டாயம் வர வேணும் எல்லா எழுத்துக்களுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கட்டாயம் இருக்க வேண்டும் ரைட் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது நேம் வித் இனிஷியல் அட் த எண்ட் ரைட் ஓகே இனிஷியல் வந்து கட்டாயம் இறுதியில வரணுமாம் ரைட் சரியா இதுல கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பாருங்க குணவர்தன கமா போட்டு அவர் இனிஷியல் டாட் வச்சிருக்காங்க கவனம் கமா போட்டு வச்சிருக்காங்க சோ நாம இதுல என்ன செய்ய போறோம் இப்ப நான் ரைட் பார்ப்போம் கமா ரைட் சரியோ கமா என்ன ரைட் அவர் இனிஷியல் என்ன கே சோ நான் கே கொடுக்குறேன் அவ்வளவுதான் சரியோ இன்னும் ஒரு சில பேர் சிங்கிள் ஆக்கலண்டா அதுல இனிஷியல் அவங்களோட ஃபேமிலி நேமோட சேர்த்து வரும் ஸோ அதுக்குரிய மாதிரி வரும் ஸோ நம்ம மற்ற அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட இனிஷியல் எல்லாம் வந்து ஒன்றுதானே ரைட் ஆகவே பின்னுக்கு இப்படி வரும் அடுத்தது பார்ப்போம் ஒஃபிஷியல் அட்ரஸ் ரைட் இன் பிளாக் கேபிட்டல் லெட்டர்ஸ் ரைட் நீங்கள் உங்களுடைய உத்தியோகபூர்வமான முகவரி என்னன்றதை நீங்க இதுல கொடுக்க வேண்டும் சரியா ரைட் உங்களோட உத்தியோகபூர்வ முகவரியை இதுல கட்டாயம் நீங்கள் டைப் பண்ண வேண்டும் இதுல உங்களுக்கு சந்தேகம் என்று சொன்னா இந்த இருக்கிறதுல இங்க இருக்கு தானே பாருங்க இந்த இருக்கு ரைட் இந்த ஃபார்ம்ல அவங்க ஏற்கனவே காட்டிக்காங்க இந்த ஒவ்வொன்று பாருங்க உங்களுக்கு ரைட் சரியா அவங்களோட போஸ்டல் அட்ரஸ் என்ன மற்றதுகள் என்ன என்ற விஷயம் எல்லாமே இந்த இருக்கு பாரு இந்த எல்லாமே ஒவ்வொன்றா நிரப்பி காட்டியிருக்கிறாங்க இதை நீங்க யூஸ் பண்ணி கொள்ள முடியும் இந்த இருக்கிறது ரைட் சரியா ரைட் இங்க இதுங்க ஃபார்ம் ஒன்று காட்டும் கடைசியா நிரப்புனது ஒன்று இருக்கு இந்த இருக்கு இதுல பாருங்க ரைட் இந்த இருக்கு குணவர்த்தனை அவர் ஒஃபிஷியல் அட்ரஸ் என்ன என்றது இருக்கு இந்த ரைட் சரி அவர் போஸ்டல் அட்ரஸ் நீங்க எங்க அவர் அட்மிஷன் வரணும் எங்க என்றது அட்ரஸ் இந்த இருக்கு ரைட் சரியோ ஆகவே நீங்க விரும்பினதை இதுல என்ன செய்யலாம் நீங்க நிரப்பிக்கொள்ள முடியும் ரைட் சரி ஓகே உத்தியோகபூர்வ முகவரி ரைட் சரி இப்ப நாம ஆட் பண்ண போறோம் அநேகமாக உங்களுக்குரிய உத்தியோகபூர்வ முகவரியாக நீங்க உங்களோட பிரதேச செயலகத்தை போடுறது நல்லது என்ன ரைட் சரியா பிரதேச செயலகத்தை போடுறது மிச்சம் நல்லது ஓகே உங்களோட ரைட் சரியா ரைட் ஒபிஷியல் அட்ரஸ் அநேகமாக நீங்கள் தொழில் புரிகின்ற நிலையமாக இருக்கலாம் ரைட் ஆகவே நான் இதில் தொழில் புரிகின்ற நிலையத்தை உத்தியோகபூர்வ முகவரியாகவும் பர்சனல் அட்ரஸாக அவருடைய தனிப்பட்ட முகவரி இந்த பர்சனல் போஸ்டல் அட்ரஸ் என்று சொல்றது உங்களோட அட்மிஷன் எங்க போகணுமோ அதைத்தான் நாம போஸ்டல் அட்ரஸ் என்று சொல்லி சொல்றோம் ரைட் சரியா ஓகே சரி
ரைட் ஓகே. அதில் போஸ்டல் டவுன் இல்லாமல் போட சொல்லி இருக்குது. ரைட் சரியா ஓகே. அடுத்தது நிரந்தர முகவரி. எல்லாம் கேபிட்டல்ல. ரைட் நிரந்தர முகவரியை நாங்கள் கொடுத்தாச்சு. ரைட் சரியா ஓகே. அப்போ கவனமாக முகவரி கொடுக்கணும். இந்த இருக்கிற போஸ்டல் அட்ரஸ் உங்களோட அட்மிஷன் இந்த முகவரிக்கு தான் உங்களுக்கு வரும். ரைட் ஓகே சரி. இதுல பார்ப்போம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் and the district number with officer is attached. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அட்டாச் ஆகி இருக்கிறீங்க என்றதுக்குரியது தான் இதுல இருக்கு. ஸோ இதுல நார்மலா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துல நீங்க மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றது இதுல நீங்க கிளிக் பண்ண வேணும். அந்த அடிப்படையில உங்களுடைய நீங்க தொழில் புரிகின்ற மாவட்டம். இதுக்கும் நீங்க பரீட்சை எழுதுறதுக்கு நீங்க போட்ட அப்ளை இந்த கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண மாவட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சில நேரங்கள் இப்ப நான் பரீட்சை எழுதுறதுக்காக நான் செலக்ட் பண்ணின மாவட்டம் வந்து மட்டக்களப்பு வெட்டிக்கலும். பட் இந்த குறிப்பிட்ட பரீட்சாத்திரி இந்த விண்ணப்பத்தை நிரப்புற இந்த பரீட்சாத்திரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அட்டாச் ஆகிக்கிறது தொழில் புரிகின்ற மாவட்டம் அம்பாறை. தொழில் புரிகின்ற மாவட்டம் அம்பாறை. ஆகவே அவர் எங்க அட்டாச் ஆகி இருக்காரோ எங்க தொழில் புரிகிறாரோ அந்த மாவட்டத்தை தான் நாங்கள் இங்க என்ன செய்யணும் இதுல நீங்க செலக்ட் பண்ணணும் கீழுக்கு. அதுலயும் குறிப்பா எந்த டிவிஷனல் செக்ரட்டரியேட் எந்த பிரதேச செயலகத்துல நீங்க அட்டாச் ஆகிருக்கீங்கன்றது கேட்கிறாங்க. சோ இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை கொடுத்த உடனே அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரதேச செயலகங்களும் இதிலே காட்சி அளிக்கும். ஆகவே குறித்த நபர் வந்து காரதீவு பிரதேச செயலகத்திலே வந்து கடமை புரிவாராக இருந்தால் அவர் நாங்க காரதீவு என்பதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். இது கோட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுலயே இருக்கும். அதுலயே இருக்கும். உங்களோட இதை பாத்தீங்கன்னு சொன்னா கெசட் நோட்டிபிகேஷன்ல அட்டவணை 2ல பின்னுக்கு அந்த கோட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படக்கூடாது. என்னோட பெரிய பெரிய அட்டவணையா இருக்கு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் உங்களோட ஃபார்ம்ல வரும். நீங்க இதெல்லாம் பெருசா கவனத்துல கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் ஜெண்டர் பால் நீங்க என்ன பால்ன்றதை கொடுத்தீங்கன்னா சரி ஆண் பாலா பெண் பாலான்னு கொடுத்தீங்கன்னா சரி ரைட் வெறுமே ரைட். அடுத்து டேட் ஆஃப் பர்த் பிறந்த ஆண்டு கவனமாக கொடுக்க வேண்டும். ரைட் சரியோ. இதுல முதலாவது ஆண்டை செலக்ட் பண்ண சொல்லி இருக்குது. அடுத்தது மாதம். அடுத்தது திகதி கொடுத்தாச்சு சரியா ரைட். அடுத்தது தொலைபேசி இலக்கம் டெலிபோன் நம்பர் வேலை செய்கின்ற டெலிபோன் நம்பர் நீங்க கொடுக்க வேண்டும். நீங்க ஓடிபி கொடுத்தாலும் அதே நம்பரை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கொடுத்தாச்சு. அடுத்தது கிரேட் ரைட் சரியா. கிரேட் என்ன நீங்க ரைட் நீங்க கிரேட் வந்து 3 தானே. கிரேட் 3 கிராம சர்வீஸ் தானே ரைட். கீழுக்கு போஸ்ட் ரெண்டு கேட்டிக்காங்க. அது என்ன கிராம நிலதாரி ரைட் சரியோ. மேலுக்கு கிரேட் 3 இங்க கிராம நிலதாரி என்று சொல்லி அடிச்சுக்கிட்டா சரி. இதுல டைப் பண்ண எல்லாம் இங்கிலீஷ் கேபிட்டல் இருக்கணுமா. டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ரைட். நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்த திகதி மிக முக்கியம் ரைட். அப்பாயின்மெண்ட் எடுத்த திகதி ரைட் சரியோ. நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்த திகதி சரியா ரைட் ஓகே ரைட். இப்ப நான் இவ்வளவும் ஓகேண்டா அவ்வளவும் ஓகேண்டா ரைட். இவ்வளவு தான் ஃபார்ம் உங்களை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போடுற ஆள்ற ஃபார்ம் இவ்வளவு தான். கொஞ்சம் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க இதை நீங்க சரியா. அப்ளிகேஷன் டேட்டா சேவ் பட் இன்னும் சப்மிட் பண்ணல ரைட். சேவ் பண்ணியாச்சு. ஒருக்கா திரும்ப ஒரு தரம் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மாறிக்கறி டைப் பண்ணிருப்பீங்க கட்டாயம் பாருங்க. முதலாவது சாய்ஸ் 2வது சாய்ஸ் எல்லாம் சரியா. போட்ட பாடங்கள் எல்லாம் சரியா கிளிக் பண்ணிக்கிங்களா. பேர் ஒபிஷியல் அட்ரஸ் இனிஷியலோட ரைட் எல்லாமே சரியா போட்டிக்கிங்களான்றத பாருங்க ரைட் சரியா ஓகே. எல்லாம் கிளியரா ரைட். இப்போ நான் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன்ன்றதை கொடுக்குறேன் ரைட். கொடுத்தா இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் இங்க பாருங்க நீங்க சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் அப்படியே வரும் இதுல இருந்தா
நீங்க செஞ்ச அப்ளிகேஷன் அப்படியே நீங்க செஞ்ச அவ்வளவுமே அப்படியே நீங்க ஃபில் பண்ண எல்லாமே வரும். திரும்ப ஒரு சான்ஸ் நீங்க இதுல பார்க்கலாம். பார்த்துட்டு பிள்ளைன்னு சொன்னா நீங்க பேக் பண்ணி என்ன செய்யலாம், இதை நீங்க திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தவறுதலாக நீங்க இதை க்ளோஸ் பண்ணா கூட நீங்க திரும்ப போய் உள்ளுக்கு போற நேரம் நீங்க செஞ்ச டேட்டா அவ்வளவும் அப்படியே அழியாம இருக்கும். அதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஆகவே ஏதாவது டவுட் சொன்னா நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்க அதை நீங்க செஞ்ச அவ்வளவும் சேவ் பண்ணி இருக்கும். ரைட், சரியோ? ஆகவே ஒரு 3 பாடத்துக்கும் போடுறார். இந்த அதுக்கு வர்ற விவரங்கள் விளக்கங்கள் எல்லாமே இந்த நான் உங்களுக்கு இதுல சொல்லிட்டேன். ரைட், இதுல பாருங்க. இந்த இருக்கிறதுல இந்த இருக்கிற ஐ ஹேவ் ஐ கன்ஃபார்ம் தட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த அக்ரிமெண்ட்டை கட்டாயம் கிளிக் பண்ணு. இந்த அக்ரிமெண்ட்டை கட்டாயம் கிளிக் பண்ணுங்க. இந்த அக்ரிமெண்ட்டை கட்டாயம் கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு இதுல வேலை செய்யும். இதுல ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட் ஆக இருந்தால் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ன்றதை கொடுக்கணும். ரைட், சரியும்? நீங்க ஏற்கனவே ஒரு தரம் இபி எக்ஸாம் எழுதியிருந்தால் பேமெண்ட் பே ஃபார் சப்ஜெக்ட். ஆகவே இதுல விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கெசட் நோட்டிபிகேஷன்ல இரண்டாவது பக்கம், கெசட் நோட்டிபிகேஷன்ல இரண்டாவது பக்கம் இறுதி பந்தியில பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது பக்கம் இந்த இருக்கு. 3வது ஆப்ஷன்ல பாருங்க. ரைட், முதல் தடவையாக இப்பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் உத்தியோகத்தர்களினால் பரீட்சை கட்டணங்கள் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ரீ. ரைட், அதுக்கு பிறகு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஒரு பாடத்துக்கு 280 ரூபாய் நீங்க பே பண்ணணும். சோ நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அப்ளிகண்ட் ஆக இருந்தால், முதல் தடவை விண்ணப்பிப்பராக இருந்தால் நீங்கள் இதுல ஃபர்ஸ்ட் டைம் என்றதை நீங்க கிளிக் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பேமெண்ட் செய்ய வேண்டியதில்லை. ரைட், இதை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை நான் செகண்ட் டைம் ஆக இருந்தால் நான் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி கார்டு நம்பரை கொடுத்து நான் பேமெண்ட் செய்யணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே, சோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். ரைட், கொடுத்தோடனே இதுல சில ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எக்ஸாம் பேர் அவங்க போட்டிருக்காங்க, enter your name here. ரைட், உங்களோட நேம் நாம இதுல இனிஷியலோட அடிச்சா போதுமானது. ரைட், ரைட், இனிஷியலோட அடிச்சாச்சு. ஐசி நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஃபீஸ் உங்களுக்கு இல்ல. 2 கண்டிஷன் இருக்கு. இந்த 2 கண்டிஷனையும் கிளிக் பண்ணுங்க. 2 கண்டிஷனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த 2 கண்டிஷனையும் நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன செய்றீங்க, கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் கொடுக்கீங்க. கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் கொடுக்கீங்க. சரியா? கொடுத்தா உங்களுக்கு இப்படி ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கட்டாயம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. காரணம் என்னண்டா, சில நேரங்கள்ல உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது எரர் சொன்னா நீங்க ஹெல்ப் டெஸ்க்கு கால் எடுத்தீங்கன்னு சொன்னா, எக்ஸாம் பரீட்சை திணைக்களத்தினுடைய உதவிகளை நாடுகின்ற தொடர்பினை நீங்கள் நாடுவீர்களாக இருந்தால் அவங்க உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்னன்னு இந்த நம்பரை கட்டாயம் கொடுத்தா தான் இலகுவாக உங்களோட அப்ளிகேஷன்ல சில நேரங்கள்ல சில தவறுதெல்லாம் மாற்றங்கள் செஞ்சு நடிக்க ஏதாவது செஞ்சா சிக்கலாயிரும். ஆகவே ஏதாவது சிக்கல்கள் வந்து அவங்க அங்க உங்களோட அப்ளிகேஷனை கொஞ்சம் திருத்துறதுக்கு அல்லது ஏதாவது மாற்றங்களை செய்யறதுக்கு அல்லது உங்களை திரும்ப அப்ளை பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் முக்கியம். கட்டாயம் ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டவுன்லோட் மை அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். ஏனண்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி போட்டு மட்டும் விட்டால் உங்களுக்கு பரீட்சைக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேற. நீங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணணும். ரைட், சும்மா அவசரப்பட்டு நவிச்சுட்றாம டவுன்லோட் மை அப்ளிகேஷனை கொடுத்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. ரைட், சரியா? இந்த டவுன்லோட் பண்ணிட்டேன் பாருங்க. ரைட், இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை நீங்க என்ன வேணும், இப்ப பிரிண்ட் பண்ணணும். என்ன வேணும், பிரிண்ட். இது இப்ப டவுன்லோட் ஆயிட்டு பிரிண்ட் பண்ணி இப்ப நீங்க என்ன செய்யணும், இத நீங்க உங்களோட பாட்டுல போய் நீங்கள் இதை போஸ்ட் பண்றல. ரைட், சரியோ? இதை உங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நீங்களும் சைன் பண்ணி இதுல இந்த டிவிஷனல் செக்ரட்டரி இதெல்லாம் நிரப்பி உங்களோட டிவிஷனல் செக்ரட்டரி சைன் பண்ணி உங்களோட ஒபிஷியல் உங்களோட பர்சனல் ஃபைல் ஊடாகத்தான் இது வந்து அனுப்பப்படும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், இதை ஃபுல்லா பிரிண்ட் பண்ணி, ரைட், சரியோ? நீங்கள் இந்த இருக்கிறத டிஎஸ்கிட்ட உங்களோட டிவிஷனல் செக்ரட்டரிட்ட சைன் பண்ணி அவரோட சர்டிபிகேஷனோட இதை உங்களோட பர்சனல் ஃபைல் செய்யற உத்தியோகத்தர்கிட்ட கொண்டு கொடுத்து உங்களோட டிஎஸ் ஆபீஸ் ஊடாகத்தான் இது என்ன செய்யப்பட வேண்டும், அனுப்பப்பட வேண்டும். மாறாக நீங்கள் இதை தனியாக அனுப்புவதில்லை. ரைட், சரியோ? ஆகவே இவ்வளவுதான் இந்த விளக்கம். கட்டாயம் திரும்ப ஒரு முறை சொல்றேன், நான் இந்த இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல மாத்திரம் அப்ளை பண்ணி போட்டு விடக்கூடாது. இதை நீங்க பிரிண்ட் எடுத்து என்ன செய்ய வேணும், ரைட், சரியோ? நீங்கள் உங்களோட டிஎஸ் ஆபீஸ் ஊடாகத்தான் நீங்கள் இதை அனுப்ப வேண்டும்.
ரைட் சரியோ ரைட் சரி சில நேரங்கள் இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம் அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு தானே எப்படி சொன்னு எந்த டைமாக இருந்தாலும் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ நீங்க அனுப்புறது பிரதேச செயலகத்தின் ஊடாகத்தான் உங்களுக்கும் இதே ஆப்ஷன் வரும் இதே மாதிரி வரும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அங்க கூட வரும் என்ன ஆப்ஷன் நீங்க பேமெண்ட் செய்யணும் ரிசிப்ட் ஒன்று வரும் அந்த ரிசிப்டை பிரிண்ட் எடுத்து நீங்க அதில் அட்டாச் பண்ணி ஒட்டி நீங்க அதையும் சேர்த்து அனுப்ப வேண்டி வரும் இது அவ்வளவுதான் உங்களுக்குரிய அந்த விண்ணப்பங்களை அப்ளை பண்ற மெத்தட் சரியோ ரைட் ஓகே சரி ஆகவே இது இந்த வீடியோ தான் அது அவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று சொல்லி நினைக்கிறேன் நான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ற நேரம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதுல உங்களுக்கு எழுமாக இருந்தால் நீங்கள் கிளாஸ்ல இருக்கீங்கன்னே நீங்க என்ன தொடர்பு கொண்டு கொள்ள முடியும் நீங்க அப்ளை பண்ற நேரம் ரைட் சரியோ இதண்ட தொலைபேசி இலக்கம் இதுல நீங்க என்ன தொடர்பு கொண்டு நீங்க அப்ளை பண்ணக்குள்ள ஏதாவது டவுட்டுகள் வந்தா நீங்க எனி டைம் நீங்க கண்டக்ட் பண்ணலாம் கண்டக்ட் பண்ணி என்ன டவுட்னு சொல்லி கேட்டு நீங்க செய்யலாம் நீங்களாகவே இந்த அப்ளிகேஷனை போடுங்க இதுல எந்த விதமான இது ப்ராப்ளமும் இல்லை 2 ஃபார்ம் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கு வேற ஒரு ரிசல்ட் சீட் அடிக்க சொல்லியோ வேற ஒன்றுமே இல்லை இதை ஜஸ்ட் மொபைல் போன்ல கூட நீங்க செய்யலாம் ஆனா மேக்சிமம் இயன்ற வரை மொபைல் போன்ல செய்யறதுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்